நம்ம எல்லாருக்குமே காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா அந்த அலாரம் அடிக்கும்போது அத ஸ்னூஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம்னு தூங்குறதுல கிடைக்கிற சுகம் இருக்கே. ஆனா இந்த ஒரு சின்ன பழக்கத்தை மாத்துறது மூலமா நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்படின்னு தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. ஏன் நம்பளால காலையில சீக்கிரமா எழுந்திருக்க முடியல? இது வெறும் சோம்பேறித்தனம் தானா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஒரு பெரிய காரணம் ஒளிஞ்சிருக்கா? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். ஒருவேளை நம்ம இந்த பிரச்சனைக்கான தீர்வை தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோமோ? இங்க தான் விஷயமே இருக்கு. உண்மை என்னன்னா, உங்களுடைய ஒரு நாள் நீங்க காலையில கண்முழிக்கும் போது ஆரம்பிக்கிறதே இல்ல. இதுதான் நம்மள பலரும் செய்யற ஒரு மிகப்பெரிய தப்பு. ஆமாங்க, நீங்க கரெக்டா தான் கேட்டீங்க. உங்க அடுத்த நாள் முந்தின நாள் ராத்திரியே ஆரம்பிச்சிடுது. நீங்க எப்படி ஒரு நாளை முடிச்சிரீங்களோ அதை வச்சு தான் உங்க அடுத்த நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தீர்மானிக்கப்படுது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும். காலையில எழுந்திருக்கதே ஒரு பெரிய கஷ்டமாவே இருக்காது. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். நம்மளால ஏன் சீக்கிரமா எழ முடியலங்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒரு நச்சுவட்டம், அதாவது ஒரு விஷயஸ் சைக்கிள். அது என்னன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல பாக்குற மாதிரி இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி தான். பாருங்க, ராத்திரி லேட்டா தூங்குறீங்க. அதனால என்ன ஆகுது? காலையில லேட்டா எழுந்துக்கிறீங்க. காலை உணவு லேட் ஆகுது. அப்புறம் மதியம் சாப்பாடு, இரவு சாப்பாடு எல்லாமே தள்ளி போகுது. கடைசியில நைட் மறுபடியும் லேட்டா தான் தூங்க போறீங்க. இந்த சங்கிலில இருந்து வெளியே வரதெல்லாம் நம்மளோட முதல் படி. இப்போ இந்த 2 வட்டத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இடது பக்கம் இருக்கிறது நம்மள சிக்க வைக்கிற அந்த நச்சு வட்டம். வலது பக்கம் இருக்கிறது நம்மள உயர்த்துற நல்லொழுக்க வட்டம், அதாவது வர்ச்சுவஸ் சைக்கிள். ஒரே ஒரு சின்ன மாற்றம், ராத்திரி சீக்கிரம் தூங்க போறது இந்த நச்சு வட்டத்தை உடைச்சு ஆட்டோமேட்டிக்கா நம்மள இந்த நல்லொழுக்க வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடும். சிம்பிள் இல்லையா? சரி, இப்ப நம்ம 2வது பகுதிக்கு வந்திருக்கோம். அதிகாலை 4 மணியோட ரகசியம். ஏன் எல்லாரும் அந்த 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்றாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? வாங்க பார்க்கலாம். நம்ம மூளையில இயல்பு நிலை வலையமைப்பு, அதாவது டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்னு ஒன்னு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் நம்மளோட சுய சிந்தனைக்கும் புது புது யோசனைகளுக்கும் காரணமான ஒரு பகுதி. இந்த டிஎம்என் அதிகாலை நேரத்துல, குறிப்பா 4 மணி வாக்குல ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்குமாம். அந்த நேரத்துல நாம எழுந்தா நம்ம மனசு ஒரு கண்ணாடி மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கும். எந்த விஷயத்தையும் சுலபமா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்க. அதிகாலையில எந்த ஒரு ஃபோன் காலும் வராது, எந்த மெசேஜ் சத்தமும் இருக்காது. அந்த அமைதியான நேரத்துல உங்க முக்கியமான வேலைகளை முடிச்சிட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க ஒரு விதமான தன்னம்பிக்கையோட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம உடற்பயிற்சி செய்யவோ, தியானம் பண்ணவோ, இல்லனா சும்மா நமக்காக நேரம் ஒதுக்கிக்கவோ அது ஒரு சரியான நேரமா இருக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான சயின்ஸும் இருக்கு. அதிகாலை நேரத்துல நம்ம மூளையில டோபமைன், செரட்டோனின்னு 2 ஃபீல் குட் ஹார்மோன்கள் அதிகமா சுரக்குமா. இதனால தான் அந்த நேரத்துல நம்மளோட கவனம் சிதறாம எந்த ஒரு கடினமான பிரச்சனைக்கும் சுலபமா தீர்வு கண்டுபிடிக்க முடியுது. இப்போ 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் தியரி எல்லாம் நல்லா பேசியாச்சு. இப்போ இத எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஒப்பீட்டை பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு செயின் ஸ்மோக்கரால ஒரே நாள்ல சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த முடியாது. அதே மாதிரி தான் எந்த ஒரு பழக்கத்தையும் நாம ஒரே நாள்ல மாத்த முயற்சி செய்யவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் மாத்தணும். இதுதான் முதல் விதி. நீங்க இப்ப தினமும் 8 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு வெச்சுப்போம். நாளைக்கே 4 மணிக்கு எழ வேண்டாம். அடுத்த ஒரு வாரத்துக்கு வெறும் 7:30 மணிக்கு எழ முயற்சி பண்ணுங்க. அது பழகுனதும் அடுத்த வாரம் 7 மணி, அப்புறம் 6:30. இப்படி ஒவ்வொரு படியா போகும்போது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் இது ஒரு பெரிய கஷ்டமாவே தெரியாது. ரொம்ப ஈஸியா இது பழகிடும். ஞாபகம் இருக்கா? உங்க நாள் முந்தின நாள் இரவே தொடங்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அதனால தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வழக்கத்தை உருவாக்குறது ரொம்ப அவசியம். குறிப்பா மொபைல் ஃபோன், டிவி, லேப்டாப் இதிலிருந்து வர நீல ஒளி நம்ம தூக்கத்துக்கு உதவுற மெலட்டோனின் ஹார்மோன் சுரப்பை குறைச்சிடும். சோ தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நோ ஸ்கிரீன்ஸ். இந்த ஸ்னூஸ் பட்டன் தான் நம்மளோட மிகப்பெரிய எதிரி. அதை ஜெயிக்க ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. உங்க அலாரத்தை, அதாவது உங்க போனை பெட்டுக்கு பக்கத்துல வைக்காதீங்க. அறையோட இன்னொரு மூலையில வைங்க. அப்போதான் நீங்க அதை அணைக்கிறதுக்காகவாவது படுக்கை விட்டு எழுந்திருக்க வேண்டியிருக்கும். இது ஒரு சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் டெக்னிக். எழுந்ததும் முதல் வேலையா ஜன்னல் திரைச்சீலைகளை விளக்கி விடுங்க. அந்த சூரிய ஒளி நம்ம உடம்பு மேல பட்டாலே மூளைக்கு குட் மார்னிங் சிக்னல் போயிடும். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் சின்ன சின்ன உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா போதும், தூக்கம் அப்படியே பறந்து போயிடும். சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். எதிர்காலம் இன்றே தொடங்குகிறது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சின்ன சின்ன பழக்கங்கள் தான். ஆனா இது எப்படி நம்ம வாழ்க்கையோட பெரிய நோக்கத்தோட இணையுதுன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, முக்கியமான விஷயம் இதுதான். நம்மளோட எதிர்காலம் நாளைக்கு உருவாகிறது இல்ல, இன்னைக்கு நாம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் தான் உருவாகுது.
அதிகாலையில எழுந்திருக்கிறதுங்கிறது வெறும் ஒரு பழக்கம் கிடையாது. அது உங்க எதிர்காலத்துக்காக நீங்க செய்யற ஒரு முதலீடு. நம்ம ரோல் மாடலா பார்க்குற பலரும் அவங்க தூக்கத்தை விட அவங்க கனவுகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்களால முடியும்போது நிச்சயம் நம்மளாலையும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ஜெயிக்க முடியும். இந்த ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். தினமும் உங்களுக்கு கிடைக்க போற அந்த கூடுதல் நேரத்தை, அந்த அமைதியான சக்தி வாய்ந்த நேரத்தை உங்க கனவுகளை அடைய நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? யோசிங்க. பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.